Hello friends, welcome back to our channel. நீங்க பார்க்க போற வீடியோ தமிழ்ல பார்த்த மாதிரி Windows 12 வரப்போறதா வர மாதிரி தெரியல பட் ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. சோ இந்த அடிப்படையில வந்துச்சுனா Windows 12 வந்து வரக்கான சான்சஸ் எல்லாமே இருக்கு. சோ எல்லாமே வந்து பாப்போம் வருமா இல்லையா என்ன ஹிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு தரது காசு பண்ணுங்க. Windows 7ல நம்மள ரொம்ப நாள் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் அண்ட் அதுக்கப்புறம் Windows 8 வச்சு அண்ட் அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்துல பழகி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் 8.1 மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணதா சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் 9 எதிர்பார்த்தோமா கேட்டீங்கன்னா 9 வந்து வரல, ஸ்ட்ரெயிட்டா 10க்கு வந்து போயிட்டாங்க அண்ட் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 6 இயர்ஸா வந்து Windows 10 தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன், Windows 7ல இருந்து Windows 8 ரிலீஸ் பண்றதுக்கு 3 இயர்ஸ் கேப் இருந்துச்சு. Windows 8ல இருந்து Windows 10 ரிலீஸ் பண்ணும்போது 3 இயர்ஸ் கேப் இருந்துச்சு. அண்ட் அதே Windows 10ல இருந்து Windows 11 ரிலீஸ் பண்றதுக்கு 6 இயர்ஸ் வந்து கேப் இருந்துச்சு. 2021 அக்டோபர்ல தான் வந்து Windows 11 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. Windows 11 வரவே வராது. Windows 10ல தான் நாங்க வந்து ஃபுல் கான்செப்ட் வந்த போறோம். அதுல தான் வந்து மேஜர் அப்டேட் ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 மேஜர் அப்டேட் வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. Windows 11 யாருமே வந்து எதிர்பார்க்கல. நம்மளே சில மாதங்களுக்கு முன்னாடி கூட சில வருடங்களே வச்சுக்கலாமே, நம்ம அப்பப்போ OS வரும்போது சொல்லுவோம் Windows 11 வந்து வராது, Windows 10 தான் மேஜர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துவாங்க அண்ட் அதுல தான் வந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அண்ட் அதுக்கப்புறம் Windows 10X மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிச்சு. அதைத்தான் வந்து Windows 11 வந்து அப்படியே மாறி வந்துச்சு. அண்ட் Windows 11 நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சில பேர்னால யூஸ் பண்ண முடியாது பிகாஸ் அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணல. சில ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க, இவ்வளோ ப்ராசஸர் இருக்கணும், ரேம் இருக்கணும் அண்ட் இதெல்லாமே வச்சிருந்தாங்க. நிறைய பேரால வந்து யூஸ் பண்ண முடியல, ஓல்டு லேப்டாப்ல வச்சிருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே வந்து புது லேப்டாப் வாங்கி Windows 11 வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேருக்கு யூஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல ப்ரோ Windows 10 விட Windows 11 ஓகே தான் ப்ரோ அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ Windows 10 இருந்திருக்கலாம், நான் இன்னும் அதான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், Windows 11 மாறுற மாதிரி தெரியல, கஷ்டமா இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ Windows 12 வருவோம். ஸோ ஸ்க்ரீன்ல பாருங்க, இந்த ஸ்கிரீன்ஷாட்ல அண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் விண்டோஸ் சொல்லி ஒரு ஹிண்ட். இது நம்ம Windows 12 எடுத்துக்க கூடாது பட் ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் எடுத்துக்கலாமே. ஏன்னா Windows 11 ரிலீஸ் பண்ணும்போது இவங்க நெக்ஸ்ட் வேலி ப்ரோட்டோடைப் டிசைன் தான் வந்து மென்ஷன் பண்ணாங்க. பட் நமக்கு Windows 11 வந்து தெரியல, நெக்ஸ்ட் வேலி இது சன் வேலி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் Windows 11 டக்குன்னு வந்துருச்சு. இப்படி பார்க்கும்போது இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் விண்டோஸ் பார்க்கும்போது Windows 12 இருக்கலாம் அல்லது Windows 8ல இருந்து 10க்கு போனாங்க, 9 மிஸ் பண்ணிட்டு. அதே மாதிரி Windows 13 கூட இருக்கலாம், நமக்கு வந்து தெரியல. எல்லாமே வந்து ரூமர் தான், எதுவும் வந்து கன்ஃபார்ம் கிடையாது. நான் ஆல்ரெடி ஒரு கணக்கு சொல்லியிருப்பேன் 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் 6 இயர்ஸ்னு. இப்போ Windows 11 இருந்து இப்போ நமக்கு ரூமர் ஸ்பெக்குலர் ஆகிட்டு இருக்க இந்த டைம் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தாலும் 3 வருஷம் ஆக போகுது Windows 11 ரிலீஸ் ஆகி. மேபி Windows 12க்கான ஒரு டீசர், மாசான டீசர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸோட ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு பட் ரொம்பவே கம்மி தான். மேபி இன்னும் சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் கழிச்சு அந்த Windows 11க்கு எப்படி ஒரு 6 வருஷம் கேப் இருந்துச்சு, அந்த மாதிரி Windows 12க்கு கூட அவங்க 6 வருஷம் ரிலீஸ் பண்ணலாம். ஏன் Windows 12 சீக்கிரமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னா Windows 10க்கான சப்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க இன்னும் சில வருஷங்கள், 1 or 2 இயர்ஸ்னு வச்சுக்கங்களேன். அப்போ Windows 11 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. இந்த மாதிரி நமக்கு ரூமர்ஸ் எல்லாமே அடிக்கடி வருது, இதை நம்ம நம்பாம இருக்க முடியாது. ஏன் நம்பாம இருக்க முடியாதுன்னா நம்ம Windows 10 தான் லாஸ்ட்னு சொன்னாங்க, நம்ம Windows 11 வரும்போது நம்மளையா நிறைய பேர் நம்பாம தான் இருந்தாங்க. இது எப்படி சாத்தியம், வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டீங்களே. அதே மாதிரி தான் Windows 12 நம்ம வராதுன்னு நினைப்போம், மேபி சீக்கிரமா கூட வரலாம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் Windows 11 அந்த ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண அந்த ப்ரிவியூ பில்ட்ல அந்த கேமரா, அந்த கிளாக் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ட்ரே அது வந்து டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதில் தான் நமக்கு இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் விண்டோஸ் சொல்லி நமக்கு வந்து ஹிட் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம இதை வந்து கன்ஃபார்ம் எடுத்துக்க வேண்டாம், Windows 12 தான் வருதா இல்லைன்னு சொல்லி ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். இப்படி எல்லா ரூமர்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் Windows 12 இந்த வருஷத்தில் 2024 வரலாம், 26ல் வரலாம், நமக்கு வந்து தெரியலை. ஆனால் வரும் ஒரு இன்டென்ஷன் தோணுது Windows 11 அந்த மாதிரி வருவோம்னு சொல்லி. பிகாஸ் Windows 11 இன்னுமே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் Windows 10 தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். அதையும் வந்து மறக்காம சொல்லுங்க. அண்ட் எத்தனை பேர் Windows 10 யூஸ் பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர் Windows 11 யூஸ் பண்ணிருக்கீங்க, அண்ட் எத்தனை பேர் 8, 7 இன்னும் ஓல்டர் வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் Windows 12க்கு நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களா அண்ட் மறக்காம சொல்லுங்க. நாங்க வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் Windows 12 வந்து யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு, நியூ வெர்ஷன் வந்து யூஸ் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கோம். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த நியூ வெர்ஷன் கொண்டு வந்தாங்க, இவனி எவ்வளவு ரெக்யர்மெண்ட் சேர்த்துவாங்க அண்ட் இப்போ இருக்கிற லேப்டாப்லாம் யூஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால Windows 11 போதும் ப்ரோ, Windows 10 தான் இருந்து கஷ்டப்பட்டு இப்படி Windows 11 வந்துட்டோம், இனி அடுத்ததுலாம் போறதுக்கு முடியாது, புது லேப்டாப்லாம் வாங்க முடியாது, அதாவது சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக வச்சுட்டாங்கன்னா
ஒன்றும் பண்ண முடியாதுன்றது நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ விண்டோஸ் 12 வந்தாலும் சந்தோஷம் தான், வரலனாலும் விண்டோஸ் 11லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுங்க மைக்ரோசாஃப்ட். அண்ட் நிறைய பேர் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் அப்டேட் வந்துடும் நினைக்கிறேன் விண்டோஸ் 11. அப்போ உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். அண்ட் விண்டோஸ் 12 எதிர்பார்த்து காத்திருப்போம். எத்தனை நாளும் தெரில, எத்தனை வருடம்னு தெரில. ஸோ ரூமர்ஸ் தான், எதுவுமே வந்து கன்ஃபார்ம் இல்லை. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் பெரிய வீடியோவாக ஷேர் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. வீடியோவில் தரதான் இன்ஃபர்மேஷன் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.